தேவன் தருகிற கிருபையை தருணமாக பார்த்து பயன்படுத்த வேண்டும். தருணம் கொடுக்கப்படுகிறது. 3 மணி நேரம் எக்ஸாம், 3 மணிக்கூர்ல எழுதி முடிக்க முடியல, பெல் அடிச்சிட்டு இப்ப பேப்பர் வாங்கிடுவாங்க, இன்னும் 2 கொஸ்டின் எழுதுனா பாஸ் ஆயிருவேன், ஒரு 15 மினிட்ஸ் கிடைச்சிருந்தா அழகா எழுதிடலாமே நினைச்சிட்டு இருக்கும் போது எக்ஸாம் ஹால்ல இருக்கிறவங்க சொல்றாங்க ஒரு 20 மினிட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. அப்படி சொல்லும் போது அது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுக்கு பேர் தான் கிரேஸ் பீரியட். அந்த கிரேஸ் பீரியட் எதுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? நீ 3 hours வேஸ்ட் பண்ண பாத்தியா, அதே போல இந்த 20 மினிட்ஸையும் வேஸ்ட் பண்ணுன்னு சொல்றதுக்கல்ல. இந்த 20 மினிட்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன சரி பண்ணணுமோ சரி பண்ணிக்கோ, எதை எழுதணுமோ எழுதிக்கோ. இது தருணம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிருபையாய் தருணங்களை தருகிறார். வேலை கட்டி முடிக்கப்படும் வரைக்கும் ஜனங்களுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. நினிவே பட்டணத்தாருக்கு 40 நாட்கள், அழிப்பதற்கு எதற்கு 40 நாட்கள். தேவனுடைய கோபத்தில் கூட கருணையை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.